பாரதிய ஜன ஔஷதி பரியோஜனா எந்த அமைச்சகத்தின் கீழ் செயல்படுத்தப்படுகிறது? ஆன்சர் ஆப்ஷன் சி, மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது ரசாயன மற்றும் உரங்கள் அமைச்சகத்தின் கீழ் தான் இந்த பாரதிய ஜன ஔஷதி பரியோஜனா அப்படிங்கிற ஸ்கீம் ஆனது செயல்படுத்தப்படுகிறது. அதாவது இந்த ஸ்கீமோட ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படின்னா பிரைம் மினிஸ்டர் பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா, PMBJP அப்படிங்கறத இந்த ஸ்கீம். அதாவது தமிழ்ல பார்த்தோம் அப்படின்னா பிரதம மந்திரியின் மக்கள் மருந்தகம் திட்டம், மக்கள் மருந்தகம் திட்டத்தை பத்தி தான் இப்போ நம்ம பாக்குறோம். அந்த ஸ்கீம் தான் மினிஸ்ட்ரி ஆஃப் கெமிக்கல்ஸ் அண்ட் ஃபெர்டிலைசர்ஸ், அதாவது ரசாயனங்கள் மற்றும் உரங்கள் அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. ஃபர்ஸ்ட் இனிஷியலா மக்கள் மருந்தகம் திட்டம் 2008ல லான்ச் பண்ணிருப்பாங்க. அதுக்கப்புறமா இதை புதுப்பிச்சு லான்ச் பண்ணி அதோட பேரை வந்து 2015ல PMBJP, பிரைம் மினிஸ்டர் பிரதான் மந்திரி பாரதிய ஜன் ஔஷதி பரியோஜனா அப்படின்னு சொல்லிட்டு அதோட பேரை வந்து மாத்திருப்பாங்க. சோ இந்த திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா மருந்து பொருட்களானது மலிவான விலையில மக்கள் மருந்தகங்கள்ல கிடைக்குது. சரியா? இப்போ சுகாதார சேவைகள் சம்பந்தமாக நிறைய திட்டங்கள் வந்து நம்ம இந்தியால மேற்கொள்ளப்படுகிறது ஏழைகளுக்காகவே. சோ என்னென்ன மாதிரியான திட்டங்கள்லாம் செயல்படுத்துறாங்க அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா 60 கோடி மக்களுக்கு தலா 5 லட்சம் வரைக்கும் இலவச மருத்துவ சிகிச்சையானது நம்ம இந்தியால வழங்கப்படுகிறதுன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது எந்த திட்டத்தில் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயுஷ்மான் பாரத் பிரைம் மினிஸ்டர், அதாவது பிரதான் மந்திரி ஜன் ஆரோக்கிய யோஜனா PMJAY இந்த ஸ்கீம், அதாவது ஜன் ஆரோக்கிய யோஜனா திட்டத்தின் கீழ் பாத்தீங்கன்னா 5 லட்சம் வரைக்கும் மருத்துவ காப்பீடு வழங்குறாங்க. சோ அதன் மூலமா 60 கோடி மக்கள் வந்து பயன்பெறாங்கன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க. சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபிட் இந்தியா இயக்கம். சோ எல்லாருமே வந்து டெய்லி லைஃப்ல ஒரு ஃபிட்னஸை வந்து பின்பற்றணும் அப்படிங்கிற நோக்கத்துல தான் இந்த 2019ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 29ஆம் தேதி பிரைம் மினிஸ்டர் நரேந்திர மோடி அவர்கள் வந்து இந்த ஸ்கீமை தொடங்கி வச்சிருப்பாங்க. இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் யூத் அஃபேர்ஸ் அண்ட் ஸ்போர்ட்ஸ், அதாவது இளைஞர் நலன் மற்றும் இளைஞர் விவகாரம் மற்றும் விளையாட்டு அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் யோகா தினம். சோ ஒவ்வொரு வருஷமும் ஜூன் 21 பாத்தீங்கன்னா இந்த யோகா டே வந்து செலிப்ரேட் பண்றோம். அடுத்து மிஷன் இந்திரதனுஷ். இந்த திட்டம் வந்து 2014ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் தொடங்கியிருக்காங்க. எந்த அமைச்சகத்தினால செயல்படுத்தப்படுதுன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், அதாவது சுகாதார மற்றும் குடும்ப நல அமைச்சகத்தினால தான் இந்த மிஷன் இந்திரதனுஷ் அப்படிங்கிற திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. ஸோ இந்த திட்டத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைகள் அப்புறம் கர்ப்பிணி பெண்களுக்கு வந்து தடுப்பூசிகளானது தவறாம செலுத்தப்படுவதற்காக இந்த இந்திரதனுஷ் திட்டமானது செயல்படுத்தப்படுகிறது. நெக்ஸ்ட் போஷன் அபியான். ஸோ இது என்னன்னா இது ஒரு தேசிய ஊட்டச்சத்து திட்டம் தான் இந்த போஷன் அபியான் அப்படிங்கிறது. ஸோ இப்போ ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி செய்யணும். இப்போ குழந்தைகள் பார்த்தீங்கன்னா குறைந்த எடையோட பிறக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு ஊட்டச்சத்து குறைபாடு இருக்கு, ரத்த சோகை ஏற்படுது. இப்போ குழந்தைகள் கர்ப்பிணி பெண்கள் பாலூட்டும் தாய்மார்கள் இருக்காங்க இல்லையா, இவங்கள்ட்ட காணப்படக்கூடிய ஊட்டச்சத்து குறைபாடு நிவர்த்தி செய்யணும் அப்படிங்கிறதுக்காக தான் போஷன் அபியான் திட்டம் 2018 மார்ச் 8ஆம் தேதி தொடங்கியிருப்பாங்க. ஸோ எந்த அமைச்சகத்தின் கீழ் அப்படின்னா மினிஸ்ட்ரி ஆஃப் உமன் அண்ட் சைல்ட் டெவலப்மெண்ட், அதாவது மகளிர் மற்றும் குழந்தைகள் மேம்பாட்டு அமைச்சகத்தினால இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்தப்படுகிறது போஷன் அபியான் அப்படிங்கிறது.